அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பள்ளியில் வழங்கப்பட்ட கையடக்க கணினி சார்ந்த பின்னூட்டம் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் இஎம்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இஎம்ஐஎஸில் நம்முடைய ஐடி என்னவோ அந்த ஐடி என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்குன்னு வழங்கப்பட்ட 8 இலக்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் 3 அடிஷ்னல் பார்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே தெரியுது இல்லைங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதுக்கு பிறகு நமக்கு இங்கே ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு டேப்லெட் ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ரைட், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே இன்கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே உங்களுக்கு கோ டு ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டெஸ்க்டாப் செட் மாற்றிக்கோங்க. இப்போது கோ டு ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட், உங்களுக்கு வேணும்னா அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் தமிழில் இருக்கிறதுன்னு இங்கிலீஷில் மாற்றிக்கணும், இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் மாற்றிக்கணுன்னா மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே மேலே ஐகான்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மாற்றி மாற்றி கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட், இதில் ஆன் ஆஃப் சரியாக வேலை செய்கிறதா? எஸ். அடுத்தது கையடக்க கண்ணி எவ்வளோ நேரம் பேட்டரி இருக்கிறது? சரிங்களா? ஹோல்டிங் பேட்டரி மோர் தென் 8 hours. தொடு உள்ளீடு திருத்திரை துல்லியமாக பதிலளிக்கிறதா, அல்லது கையடக்க கணினியில் கீறல்கள் சேதங்கள் எதனால் இருக்கிறதா? தேர் இஸ் நோ இஷ்யூ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கப்பட்ட கையடக்க கணினியில் சரியாக வேலை செய்யும் செயல்பாடுகளை பட்டியலிலிருந்து தேர்வு செய்யவும். இது நமக்கு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் மோர் தென் 1 ஆப்ஷன் நம்ம வர மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் டெஸ்க்டாப் செட் ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் இப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி இப்போ டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கும்போது சில எரர் காமிச்சிது. ஸோ இது ஃபோன் சைட்டில் மாற்றிக்கோங்க. ஸ்பீக்கர் நல்லா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இங்கே நீங்கள் மல்டிபிள் மோர் தென் 1 ஆப்ஷன் வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இது கொடுத்த பிறகு அடுத்தது டச் ஸ்க்ரீன் தமிழில் ஒன்று மாற்றிக்கோங்க. தொடுதிரைகளுக்கு துல்லியமாக பதிலளிக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர் இஸ் நோ இஷ்யூ இந்த சிஸ்டம். ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் கிளியர் சவுண்ட் ஃப்ரண்ட் கேமரா. இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. படித்து பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதில் ஒன்று ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம். சரிங்களா? பின்னூட்டத்தில் தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் ரன் ஸ்மூத்லி வித்தவுட் சிக்லிப் அண்ட் டிலே. அடுத்தது எஜுகேஷன் லேப்ஸ் வித்தவுட் எனி ஹேங்கிங் எதுவும் ஆகலை. நெசசரி எஜுகேஷன் ஆப்ஸ் ஆர் ப்ரீ இன்ஸ்டால்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங். அதில் ஆப்ஸ் இன்ஸ்டால் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அப்டேட்டட். இது அப்டேட் பண்ணுறதுனா அப்டேட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ஆப்ஷன்ஸில் செக் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் அண்ட் கண்காணிட்டுக்கான டேப்லெட் சாதன மேலாண்மை அமைப்பில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேர்க்கப்பட்டுள்ளதான்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் செக்ஷன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே செக்ஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு ஐக்கான் வந்திருக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வரும். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரியான எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், டேப்லெட்டோட ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வழிமுறைகள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை செய்வதற்கு சிரமப்படக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பகிர்ந்து உதவுங்கள். நன்றி. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.